பிரைஸ் த லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளிடத்துல சொல்கிற வார்த்தை என்னன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குடும்பத்துக்காக, நம்மளுடைய தேவைக்காக நம்ம கடுமையாக உழைக்கிறோம். சில பேர் திருமணம் ஆனவங்களும் சரி, திருமணமாகாமல் படிச்சுட்டு இருக்கிறவங்களுமே சில பேர் பார்ட் டைமாக வேலை பார்த்து நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி உழைச்சுமே நம்ம குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏன் என்னோட பேரில் ₹1 கூட நான் சேமிக்கவே நான் ஆரம்பிக்கலை. நான் வாங்குகிற சம்பளம் என் குடும்பத்துக்கே பத்தலை. ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஊற்றை நான் இன்னுமே காணலை அப்படின்னு அந்த ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நமக்கு ஒரு சோர்வு ஏற்படுது மனதளவில். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சரீர பலவீனம். நான் ஆரம்பத்துலலாம் நல்லா ஓடி ஆடி தெரிஞ்சேன்ப்பா, எனக்கு எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் நான் ரொம்ப ஆக்டிவாக நான் செய்வேன். ஆனால் இப்போ எனக்கு இடையில ஒரு பலவீனம் வந்துட்டு எனக்கு வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, சுகர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பலவீனத்தை நிமித்தமாக எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, அவ்வளோதான் போல், இனி எனக்கு இது எப்போவுமே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் அந்த வாழ்க்கையை வெறுத்து ஒரு பலவீனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கு ஆபகுக்க பாருங்களேன், எவ்வளோ ஒரு விசுவாசமான வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். ஆமென். அவர் தான் நமக்கு பலனாக இருக்கிறார். ஏன்னா அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அவர் எந்த சோர்வனாலும் அவர் நம்மை விட்டு எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறத பாருங்களேன், என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். மான் எவ்வளோ, அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். மான் எவ்வளோ தூரம் வேகமாக ஸ்பீடாக ஓடும். அப்போ அந்தளவுக்கு நம் தேவன் நம்மை ஓட செய்வார், நம்மளை உயரமான ஸ்தலங்களில் நடக்க செய்வார்னா, இப்போ இருக்கிற இந்த மனதளவான சரீர அளவான சோர்வு நமக்கெல்லாம் அது எம்மாத்திரம்தான். அதனால் நம்மளும் எதை குறிச்சுமே நம்ம ரொம்ப கலங்கி போய் உட்காராம, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம செபிக்கணும். அது எந்த ஒரு மனதளவோ சரீர பலவீனமோ அது எதுவாக இருந்தாலும் நம் தேவன் அதை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு யாரெல்லாம் எனக்கு இப்படி ஒரு பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லி திகச்சு போய் நான் என்னடா பண்ணுவேன் அடுத்து அப்படின்னு யோசிக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு பலனாக இருக்கிறேன்ப்பா, நான் தான் உன் காலை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் உன்னை நடக்க பண்ணுவேன், உன்னை உட்கார பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தையை சொல்லி விசுவாசத்தோடு அதை நம்ம வாயினால் அறிக்கை செய்யும்போது நம் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு மாற்றி பலவீனத்திலிருந்து நம்மை பலனாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவரே நமக்கு பலனுள்ளவராய் இருக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தி சென்றவர். இந்த பண கஷ்டமோ மன கஷ்டமோ நம்மை ஒன்றும் அணுகாத அளவுக்கு நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார்.